நகவிடங்கர் என்பார்கள். அந்த வரிசையில் திருவாரூர், திருவாய்மூர், திருமறைக்காடு, திருநாகை, திருக்காராயில், திருக்கோளிலி மற்றும் இந்த திருநள்ளாறு ஆகிய 7 தலங்களையும் சப்த விடங்க ஸ்தலங்கள் என்பர். இந்த தலங்கள் 7லும் இடம் கொண்டுள்ள பெருமானுக்கு பெயர்களும் நடனங்களும் கூட வெவ்வேறுதான். வீதி விடங்கரான திருவாரூர் பெருமான் அஜபா நடனம் ஆடுவார். ஆதி விடங்கரான திருக்காராயில் நாதன் செய்வது கோழி போல் ஆடுகின்ற குக்குட நடனம். அவனி விடங்கரான திருக்கோளிலி ஈசன் வளைந்து வளைந்து வண்டு நடனம் ஆடுவார். இந்த வரிசையில் நகவிடங்கர் என்று பெயர் கொண்ட இந்த நல்லாற்று தியாகர் உன்மத்த நடனம் ஆடுவார். நம்பியூரார் எனப்படும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தியாகரின் நடன அழகைக் கண்டு பிரமிப்பது போல் தோன்றுகிறது. முன்னும் பின்னுமாக, மேலும் கீழுமாக, இடமும் வலமுமாக வெகு வேகமாக ஆடுகிறார்கள். தன்னிலை மறந்த ஆவேசத்தில் நிகழும் ஆட்டம் எப்படி எந்த வரையறைக்கும் உட்படாதோ அதைப் போல நடக்கிறது நகவிடங்கரின் உன்மத்த நடனம். பெருந்திரளாய் கூடி நிற்கும் பக்தர்கள் அச்சமும் வியப்பும் அடையும் அளவுக்கு நடக்கிறது நகவிடங்கரின் உன்மத்த நடனம். தியாகேச பெருமானுக்கும் தேவிக்கும் நடுவே அமர்ந்துள்ள முருகப் பெருமான் குழந்தையாயிற்றே, அவன் அஞ்ச மாட்டானோ என்று கவலை கொள்ளும் அளவுக்கு ஆவேசமான உன்மத்த நடனம். நகவிடங்கர் என்று பெயர் கொண்ட இந்த தியாகராஜ பெருமாள் கோயில் கொண்டு விளங்குகிறார் சனீஸ்வர பகவான். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள சிங்கனாப்பூர், மதுரையை அடுத்த தேனிக்கு அருகில் உள்ள குச்சனூர் ஆகியவை சனி பகவானுக்குரிய தனி கோயில்கள். என்றாலும் ஈசனின் அருள் எல்லைக்குள் அனுக்கிரக மூர்த்தியாக சனி பகவான் காட்சியளிப்பது இங்குதான். எப்படி? பொதுவாக சனி பகவானின் சந்நிதி மேற்கு நோக்கியதாகவே இருக்கும். இங்கே கிழக்கு நோக்கியவராக காட்சி தருகிறார் சனீஸ்வரர். ஒரு ராசியில் 2.5 வருட காலம் சஞ்சரிக்கும் சனீஸ்வரர் ராசி மண்டலத்தை ஒரு முழு சுற்ற 30 ஆண்டுகள் ஆகிறது. இதைக் கொண்டுதான் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் கெட்டவனும் இல்ல என்கின்ற வழக்கு மொழியே வந்தது. மகர கும்ப ராசிகளை சொந்த ஆட்சி வீடுகளாக கொண்ட சனி பகவான் துலா ராசியில் உச்சம் அடைகிறார். 7.5 சனி, கொங்கு சனி, மங்கு சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி என்றெல்லாம் சனி பகவான் உள்ள ஸ்தானங்களை பொறுத்து வெவ்வேறு பெயர்களால் அவர் குறிப்பிடப்படுகிறார். காரணம், பிழைகளுக்கான தண்டனைகளையும் நற்செயலுக்கான நலன்களையும் தன்னுடைய சஞ்சாரத்தில் தருகின்ற தலைவன் இந்த சனீஸ்வரன்தான். இறைவனை தவிர்த்து ஈஸ்வரன் என்று பட்டம் கொண்ட இந்த சனி பகவானின் அனுக்கிரகம் விசேஷமானது. தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடும் சனி பகவான் எவரையும் எப்போதும் துன்பத்திலேயே அமிழ விடுவதில்லை. பாதாளத்தில் கிடப்பவரை கைதூக்கி விடுவதும், உச்சத்தில் இருக்கிறோம் என்கின்ற மிதப்பில் உள்ளவரை சரேர் என்று சரித்து விடுவதும் இவர்தான். பொதுவாக எல்லா கோவில்களிலும் நவக்கிரக சந்நிதி இருக்கும். ஆனால் இங்கு சனீஸ்வரனுக்கு தனிச்சந்நிதி மட்டுமே உண்டு. நவக்கிரக சந்நிதி இல்லை என்பது கவனத்திற்குரிய விஷயம். சூரியனுக்கும் சாயாதேவி என்கின்ற பிரத்யுஷா தேவிக்கும்
மகனாக தோன்றியவர் சனி பகவான் என்பார்கள். இந்த சனி பகவான் இங்கே விசேஷமான அருள் புரிபவராக சந்நிதி கொண்டிருக்கிறார். பக்தர்கள் எள் முடிச்சிட்டு தீபம் ஏற்றுகிறார்கள். ஒரு முழு தேங்காயை 2 பகுதியாக்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி எள் முடிச்சிட்டு சனிக்கிழமைகளில் சனி பகவான் சந்நிதியில் தீபம் ஏற்றுவது சனி தோஷங்களை போக்கி விசேஷ பலனை தரும். இவைகளை தவிர சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்து கருப்பு அல்லது நீல வஸ்திரம் சாத்தி எள்ளு சாதம் நிவேதனம் செய்து வழிபடுவதும் சிறப்பான பலனை தரும். நல்லாற்றில் உள்ள இந்த தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் தனி நாதனாக விளங்கும் சனி பகவானுக்கு தங்க காக்கை வாகனமும் இருக்கிறது. அதில் ஏறி உலா வருகிறார் சனீஸ்வரர். 2½ ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் சனி பெயர்ச்சி விழா இந்த தலத்தில் நடக்கும் பெருவிழாவாக அமைந்திருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த நாளில் இங்கே தரிசிக்க வருகிறார்கள். சனீஸ்வரரின் அனுகிரகத்தை பெறுவதற்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர், தர்மராஜனாகிய யமதர்மன், விநாயகர் ஆகியோரை வழிபடலாம். தசரதன் துதித்த சனி பகவான் ஸ்தோத்திரம், சனி பகவான் காயத்ரி மந்திரம் உள்ளிட்ட துதிகளை பாராயணம் செய்வது விசேஷமானது. சனி பகவான் சோதிப்பார். சோதனையின் போது நெறி தவறினால் வீழ்ச்சி வரும். மாறாக நேர்மையை பின்பற்றினால் பெரும் புகழும் வளர்ச்சியும் உண்டு. அந்த சனீஸ்வரனின் பெருமையை கூறுகிறது இந்த பாடல். வேலவனை வேங்கை மரம் ஆக்கி வைத்தாய், விறகு கட்டு சொக்கர்தமை விற்க வைத்தாய், மாலவனை உரலோடு கட்டி வைத்தாய், வள்ளிதனை குறவரது மனத்தில் வைத்தாய், காலனை மார்க்கண்டனுக்காய் அரண் உதைத்த காரணமும் நீ பிடித்த கருமத்தாலே, சாலவுனை நான் தொழுதேன் காகம் ஏறும் தம்பிரானே. சனீஸ்வரரின் பார்வையில் எந்த பேதமும் இல்லை என்பதற்கு அடையாளமாய் அமைந்திருக்கிறது இந்த பாடல். நல்லாற்றில் இடம் கொண்டுள்ள இந்த சனி பகவானை சனிக்கிழமை நாளில் தரிசிப்போம். நளதீர்த்தத்தில் நீராடி அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவோம். நலமனைத்தும் கைகூடப் பெறுவோம். காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் சனேஸ்வராய நமः. ஓம் சனேஸ்வராய நமः.